ஹலோ ஃபேமிலி, இன்னைக்கு டே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம லெமன் ஜூஸோட ஆரம்பிக்கிறோம். நமக்கு நிறைய நியூ சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. உங்களுக்கு தெரியாத நம்ம எப்படி நம்ம டே ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக தான் இந்த ஸ்பெஷல் வீடியோ. நம்ம எப்போவுமே மார்னிங் நம்ம டே ஸ்டார்ட் பண்ணும்போது வெயிட் லாஸ் நாங்கள் பிளான் பண்ணிட்டாலே ஃபஸ்ட்டு நாங்கள் ஏந்திரிக்கும் போதே இந்த ஒரு லெமன் வார்ம் லெமனோட இந்த மிக்ஸோட தான் நாங்கள் ஏந்திரிப்போம். இது ரொம்ப சிம்பிள் தான். அது சுடுதண்ணியில் லெமன் போட்டு கொஞ்சம் லெமனில் கொஞ்சம் சுடுதண்ணியில் கலந்து நம்ம அப்படியே கொஞ்சம் குடிக்க போகிறோம். இதுதான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி காலையில் எழுந்த ஒன்றும் பண்ணுற முதல் வேலை இதுதான். இது முடிச்சு தான் நம்ம டேவே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம டே ஒன்று நம்ம கரெக்டாக நம்மளோட டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ஃபாலோ பண்ணுற ட்ரிங்க்கு, மார்னிங் டயட்டு, லஞ்ச் டயட்டு, டின்னர் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. சேர்ஸ் ஃபார் ஹெல்த். இன்னைக்கு 21 days சம்மர் வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 3. இன்னைக்கு நம்ம எவ்வளோ வெயிட் இருக்குன்னு செக் பண்ணலாம் வாங்க. ஹலோ ஃபேமிலி, வாங்க நம்மளோட வெயிட் என்ன செக் பண்ணலாம். இன்னைக்கு நம்மளோட ப்ரீ ஒர்க் அவுட் மீல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய், கிர்னிப்பழம், தென் மாம்பழம். சீசன்னால நான் மாம்பழம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் சீசனில் தான் சாப்பிட முடியும். அப்புறம் ஏன்னா என்னோடய ஃபேவரட் மாம்பழம் வேறு. ஆனால் மாம்பழத்தை கம்மி பண்ணிக்கிறது நல்லதான். நான் இன்றைக்கி சும்மா சேர்த்துருக்கேன். நீங்களும் பிடிச்சவங்கன்னா விரும்பி சாப்பிடுங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட ப்ரீ ஒர்க் அவுட் மீல். நம்ம சாப்பிட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ண போகலாம். ஹலோ ஃபேமிலி, வெல்கம் டு அப்ளைஸ் நம்ம 21 days வெயிட் லாஸ் சேலஞ்சோட இன்னைக்கு 3வது நாள் நம்ம வந்திருக்கோம். நம்ம சூப்பராக நம்மளோட டே பிகினிங் நம்ம பிடிச்ச நம்ம லெமன் ஜூஸ்லேருந்து நம்ம எடுத்த ப்ரீ ஒர்க் அவுட்லேருந்து எல்லாம் சூப்பராக பார்த்துருக்கீங்க. நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இப்போ தான் நம்ம ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இம்பார்ட்டன்ட் ஒரு 4 ஒர்க் அவுட் நம்ம பண்ண போகிறோம். அந்த ஒர்க் அவுட் என்னென்ன ஒர்க் அவுட் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம நேற்று பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கால் டே ஒர்க் அவுட் பண்ணோம். இன்றைக்கும் நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ண போகிறோம். எல்லாம் சிம்பிளாக ஈஸியாக தான் இருக்கும். ஒரு பிகினருக்கான ஒர்க் அவுட்டாக தான் இருக்கும். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் என்னன்னு பார்க்கலாம். ஷோல்டர் மொபிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம 2 தம்பிள் வேணும். 2 தம்பிள் இல்லாதவங்க வாட்டர் பாட்டில் தண்ணி பிடிச்சிட்டு ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் தண்ணி பிடிச்சிட்டு அது 2 வாட்டர் பாட்டில் 1/2 லிட்டர் அது 1 லிட்டர் பாட்டில் 2 தண்ணி பிடிச்சிட்டு நம்ம நம்ம ஈஸியாக நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணலாம். எப்படி இந்த ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நேரம் வச்சுட்டு 1 2 ரொம்ப கீழே கொண்டு போகக்கூடாது கையை. 3 4 கரெக்டாக ஷோல்டர்லேயே ஸ்டாப் பண்ணணும். 5 6 7 8 9 10 5 4 3 2 1. ஒரு செட்டுக்கு 15 சொல்லிட்டு 3 செட்டு பண்ணணும். 15 × 3 3 செட்டு பண்ணணும். நம்ம வீடியோக்காக நம்ம ஒரு செட் போட்டு பண்ணியிருக்கோம். நீங்கள் மறக்காமல் 3 செட்டு பண்ணிக்கணும். இப்போ செகண்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஆர்ம் சைடு தான் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பால் நம்ம கையை வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு 90 டிகிரிக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஷோல்டர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ரென்த்தனாக இருக்குது, டைட்டாகவும் இருக்குது. இந்த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா 2 செட் பண்ணோம், 15 நம்பர்ஸ் பண்ணோம். போகும்போது பிரீத் அவுட், கீழே வரும்போது பிரீத் இன். அதே மாதிரி நம்ம எந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணும்போதும் இந்த பிரீத் அவுட் பிரீத் இன் நம்ம கரெக்டாக நம்ம பண்ணோம்னா நம்ம சூப்பரான ஒரு ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். வாங்க நம்ம அடுத்த ஒர்க் அவுட் நம்ம பார்க்கலாம்.
ஸோ இப்போ பார்க்க போகிற ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா தைஸ்க்கான ஒர்க் அவுட். நம்ம வந்து யூஸ்வலாக வந்து நம்ம வார்மப்பில் பார்த்துருப்பீங்க நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது அது நம்ம சப்போர்ட் இல்லாமல் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம ஒரு சேர் சப்போர்ட் இல்லை ஒரு டேபிளோ ஒரு சப்போர்ட்டோட நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது வந்து 3 செட் பண்ண போகிறோம். ஒரு செட்டுக்கு வந்து 12 நம்பர் பண்ண போகிறோம். எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ இது பார்க்க போகிற ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா செஸ்ட்டுக்கான ஒர்க் அவுட் தான். என்னென்னா செஸ்ட்டுக்கான ஒர்க் அவுட் நம்ம எடுத்த உடனே வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்காது. ரொம்ப பேசிக்காக நம்ம வந்து ஒரு புஷ்அப் பேசிக்காக வந்து ஒரு பிகினர் லெவலில் ஒரு புஷ்அப் எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் நம்ம ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். நம்ம ஒன்றும் அப்கமிங் டேஸில் வந்து நம்ம சூப்பராக நிறையா வந்து அட்வான்ஸ் லெவலில் நம்ம எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். பட் நம்ம இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் வந்து ஒரு பிகினர் லெவலில் வந்து எப்படி நம்ம புஷ்அப் பண்ணால் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டருக்கு நேராக வெளியே வச்சுட்டு ரொம்ப வைடாக வைக்க வேண்டாம், ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடாது. கரெக்டாக என் ஷோல்டருக்கு நேராக வச்சுட்டு 3 ஃபீட் நான் வந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டு நான் வந்து ஷோல்டர் வந்து காலை நல்லா வந்து ஹீரை வந்து நல்லா தூக்குற மாதிரி பண்ணிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ இந்த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா 12 நம்பர்ஸ் பண்ணணும், 3 செட்டு நம்ம பண்ணணும். ஸோ நம்ம பண்ண ஒர்க் அவுட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒர்க் அவுட் முடிஞ்சு ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். திருப்பி நம்ம அடுத்த ஒர்க் அவுட் நம்ம பண்ணலாம். நம்ம முக்கியமாக நம்ம சொல்கிறது நம்ம பார்க்குற ஒர்க் அவுட்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம இந்த 3 செட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது தான் வாவ் சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்மளே ஃபீல் பண்ணுவோம். ஸோ நம்ம ஒர்க் அவுட்லாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து நீங்களும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நம்ம பண்ணுற டயட்டெல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. நம்ம நாளைக்கு நெக்ஸ்ட் என்ன ஒர்க் பண்ணுறோம் நாளைக்கு பார்க்கலாம். இப்போ ஆஃப்டர்நூன் லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு காலிஃப்ளவர் ரைஸு, கர்டு 1 கப்பு, பீன்ஸ் பொரியல் 1 கப்பு, கேப்சிகம் ஆனியன் போட்ட முட்டை பொரியல் 1 கப்பு. ஸோ இதுதான் இப்போ நம்ம ஆஃப்டர்நூன் லஞ்சு சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிட்லாம், நீங்களும் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஹலோ ஃபேமிலி, இன்றைக்கி நைட் டின்னருக்கான டயட் என்னென்னு பாருங்கள். சூப்பராக வந்து ஒரு சிக்கன் ஃப்ரை. ஸோ இதுதான் வந்து நம்ம நைட்டுக்கான டயட். இந்த சிக்கன் ஃப்ரை தான் இப்போ நமக்கு நைட்டோட டயட். இது நான் பாதி அவங்க பாதி, நீ பாதி நான் பாதி தான். ஸோ இதுதான் நம்ம நைட்டுக்குள்ள டயட். சூப்பரான ப்ரோட்டீன் டயட். சாப்பிட்டு முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம வந்து ப்ரீ ஒர்க் அவுட் மீது தேவைப்படாது. இதுவே சூப்பராக இருக்கும்.